உங்க கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப தூரத்திலிருந்தெல்லாம் இந்த யூத் மீட்டிங்கை வந்து ஆன்லைனில் அது கேள்விப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் கேட்குதா? கேட்கலையா? ஸோ மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வருவாங்க. இப்போது அவங்க வந்து ஸ்பீடு சாங்கெல்லாம் பாடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். மழை சத்தத்தோட நம்ம சத்தம் பெரிய சத்தமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து இந்த யூத் மீட்டிங்கை கலந்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்னும் வந்து ஆன்லைனில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த கூட்டத்தை வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இதற்கு பிறகு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அருமையான பாஸ்டர் அவர்கள் வந்து இப்பொழுது தொடர்ந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஆராதனை நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. சூப்பர். ஆண்டவரே இந்த மலையை நிப்பாட்டுங்கப்பா. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? சூப்பர். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. கேட்கும் போது என்னுடைய இருதயம் ஆண்டருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா ஆண்டரை நன்றி செலுத்துது. People have come from Bangalore, from Erode, கன்னியாகுமரி. இதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க ஆமா இதற்காக அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கோன்னு சொன்னாங்க. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி, அவங்களுக்கு ஒரு நன்றி. அந்த இருதயம் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் அந்த தாகத்தை சும்மா விடவே மாட்டார் கர்த்தர். ஆமே. தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம். பைபிள்ல ஒரு கேக்குதா? எல்லாரும் கேக்குதா பின்னாடி? சூப்பர். பைபிள் ஒரு அம்மா ஒரு அநீதியான நியாயாதிபதியிடம் சென்று தன்னுடைய காரியங்களை விசாரிக்கும்படியா நியாயம் கேட்கும்படியா போயிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி போறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த நியாயாதிபதி பெருசா ஒரு ரிப்ளை கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த அம்மா தொடர்ந்து போக 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 அந்த அநீதியான நியாயாதிபதி சொல்றாரு, இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறாள், என்னை அலட்டுகிறாள், அதனால இவளுக்கு என்ன நியாயம் வேணும்னு கேட்டு விசாரிங்க, காரியத்தை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றான். இந்த ஓமையை சொல்லிக் கொண்டிருந்த நம்முடைய ஏசப்பா சொல்றாரு, அந்த அநீதியான நியாயாதிபதி அப்படி செய்யும் போது நான் நீதி உள்ள நியாயாதிபதி. இரவும் பகலும் என்னுடைய பிள்ளைகள் என்ன கூப்பிடும் போது அவர்களுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமை உள்ளவரா இருப்பேனோ? இல்லவே இல்லை. சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போதுமானவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் பிள்ளைனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சீக்கிரத்திலே நன்மை செய்வார். ஆமே. ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாமா? எல்லாரும் நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். நல்ல தெம்பா கையை உயர்த்தி, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. சொல்லுவீங்களா எல்லாரும் மழை சத்தத்தோட அதிகமா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. நல்ல ஒரு விஷயம், ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அப்பாவுக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா. நம்ம சத்தத்தை விட ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்குது மழை. ஆமா, இப்போ ஒரு நல்ல ஒரே ஒரு பாடலை கொஞ்சம் பாடி நல்ல கையை தட்டி சத்தமா பாட போறோம். கர்த்தர் மழையை நிப்பாட்டவர் போதுமானவரா இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். தகப்பனே
தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதம் உங்க தலையை உயர்த்துவார். ஆண்டரே சொல்றவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த மாதம் கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்துற மாதம். சேர்ந்து பாடலாமா? கையை தட்டி, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சத்தத்தை உயர்த்து. தகப்பனே தலை நிமிர, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர சொல்லுங்க, கேடகம் நீரே, தலை நிமிர. கொஞ்சம் கையை உயர்த்தி, தலை நிமிர செய்பவர். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமா, எதிரிகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிதானே? இருக்கிறாங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இருக்கிறாங்களா? இல்ல, நீ எப்படி இவ்வளவு உயர்வு ஆக முடியும்? உன்னை எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணணும். நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்களா? படிக்கிற இடத்துல, காலேஜ்ல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல சில பேர் இருப்பாங்க. இவன் எப்படா இவ்வளவு தூரத்துக்கு பெருசானா, இவன் ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு இருப்பாங்க. கவலையே படாதீங்க. நீங்க பாட வேண்டியதுல என்ன தெரியுமா? எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை. நல்ல கையை தட்டி வாயை சுரந்து, எதிரிகள் எவ்வளவாய், எதிர்த்தெழுவோர் எத்தனை. ஓ, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஓ, தகப்பன் நீர் தாங்குவீரீ, என்னை தள்ளாட விட மாட்டீர். விசுவாசத்தோடு, தகப்பன் நீர் என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, கேடகம் நீரே. ஓ, சொல்லுவோம், சொல்லுங்க, கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே. உங்க சத்தம் கேட்கலையே, சத்தமா? தலை நிமிர, ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குது. நிறைய பேரு ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அது என்ன நடுவில் திட்டுறாங்க, அறிவு கெட்டா அப்படின்னு. அறிவு கெட்டா பேரமைதி, அது ஆண்டவருடைய பிரசன்னத்துல மாத்திரம் தான் கிடைக்கும். ஆமே, சேர்ந்து பாடலாமா? 1 2 3 4. ஒன்றுக்கும் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. சொல்லுங்க, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஓ, அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து, சத்தத்தை உயர்த்தி, கொஞ்சம் கையை உயர்த்தி, கேடகம் நீரே. சொல்லுங்க, என் தலை நிமிரும், இந்த மாதம் நிமிரும். கேடகம் நீரே. விசுவாசத்தோடு சொல்லுகிற யாவருடைய தலையை உயர்த்திருங்கப்பா. ஓ, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர. தேங்க்யூ அப்பா. தகப்பனே
தலை நிமிர கேடகம் நீரே, கேடகம் நீரே. சொல்லுங்க, தலை நிமிர கேடகம் நீரே. ஜீசஸ் செய்பவர் நீரே, தலை நிமிர ரபகலா ஷகதுரமோ. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் உங்கள் தலைகள் உயர்த்தப்படுகிற மாதமாய் அமையும். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தலைகள் உயர்த்தப்படட்டும்பா. உங்களை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படட்டும். தலைகளை உயர்த்துறவர் நீர்தானே. ஓ, எங்கள் கொம்புகள் உயர்த்தப்படட்டும். தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்த இடத்துல வெட்கப்படுத்தினார்களோ அதே இடத்துல தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நின்றனோ அதே இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்துவார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்று விசுவாசி சொன்னா அது எல்லாம் நடக்கும். ஓ ஆமென், ஆமென். கர்த்தர் தலைகளை உயர்த்துகிற மாதம். எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே கூட்டத்தாரின் மத்தியில், அதே சுற்றுப்புறத்தாரின் மத்தியில் நடுவாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியையும் வைத்து உங்கள் ஊழியத்தை ஹல்லேலூயா கர்த்தர் தலை நிமிர செய்ய போகிற மாதம்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தலைகள் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, தலைகள் உயர்த்தப்படுவதாக. மாராபகுதுருனுபோ. தேங்க்யூ அப்பா. தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சத்தம் ஆமென். ஆமா. யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இப்ப பார்ப்பாங்க, ஏசப்பா உனக்குள்ள இருக்கிறாருப்பா, ஏசப்பா உனக்குள்ள இருக்கிறாரு. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவருடைய கரம் உங்களுக்காய் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. சொல்லாதவங்க மட்டும் சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கையை உயர்த்தி உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. சொல்லுவீங்களா? உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயமே. சத்தமா சொல்லலாம். உம்மார்பில் சாய்ந்தால் அப்பா, தோளில் கிடந்தால் ஜெயமே. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆசையா சொல்லுவீங்களா? தோளில் கிடந்தால்
ஜெயமே. எல்லாரும் சொல்லலாமா? உம்மார்பில் ஜெயமே. துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றும் கருணையின் பிரசன்னமே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றும் கருணையின் பிரசன்னமே. ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் ஆராதனை. ஓ ரபகல துரமனலா சகதர மதரா. ஓ என் நண்பர், சொல்லுங்க ஆசையா, ஓ என் ஆத்மநேசர், என் ஆத்ம ஓரமகோதரனா, என் நண்பர். பூவுக்கு நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி, அப்பாவுக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. நல்ல சத்தமா. ஆமா, மழை பெய்யறனால உங்க சத்தம் எனக்கு கேட்கல. நல்ல சத்தமா. சூப்பர். இதே மெயின்டைன் பண்ணுங்க கடைசி வரைக்கும். கர்த்தர் நல்லவர். இன்னும் கொஞ்சம் இருக்கிற டைம்ல ஆவியானவர் சில காரியங்களே அவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நம்ம எதில் முடிச்சோம்? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அதெல்லாம் அப்பயே மறந்துட்டு இருப்பேன். இப்போ வந்து கேட்டா எங்களுக்கு எப்படா தெரியும்ன்ற மாதிரி பாக்குறாங்க நிறைய பேர். 10 கன்னிகைகள் அந்த கதையில முடிச்சோம். சூப்பர், வண்டர்ஃபுல். கர்த்தர் நல்லவர், அவரே உங்களை நடத்துவார். ஆமென். நல்ல சத்தம். ஆமென். எதை குறிச்சும் கலங்காதீங்க. ஆமா, Jesus never promised it will be easy, but he promised that he will be always with us in all the situations. ஆமென். வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும்னு ஏசப்பா எங்கேயும் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. ஆனா ஒன்று ப்ராமிஸ் பண்ணார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஆமென். வாழ்க்கையில ரொம்ப நெருக்கம், ரொம்ப போராட்டம் எது வந்தாலும் நீங்க எப்பவுமே ஒன்று சொல்ல கத்துக்கணும், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே. கசப்பு இருந்தா கசப்பு இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். தாவீது ரொம்ப அழகா அதை எழுதுறார். நான் உபத்திரவ படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஆனா அப்புறம் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலதான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டனாலதான் இன்னைக்கு உங்க கூட க்ளோஸா இருக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியாது? ஆமே. ஆண்டவர் சில நேரத்தில் சில பாதைகளின் வழியா நம்ம கொண்டு போவார். ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக அல்ல, அவரோட இணையணும், அவரோட நெருங்கணுன்றதுக்காகவே சில பாதைகளுக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமே. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக பலவிதமான உபத்திரவங்களை சந்தித்தவர்.
கிறிஸ்துவுக்காக பலவிதமான பாடுகளை வாழ்க்கையில சகிச்சவன். பிலிப்பியர் அந்த நிருபத்தை நம்மளை போல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை எங்கேயோ ரொம்ப அரண்மனையிலையோ ரொம்ப ஹைஃபையா உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாலாம் எழுதலைங்க. சிறைச்சாலையில உட்காந்து எழுதுறாரு. 4ஆம் அதிகாரத்தை எங்க உட்காந்து எழுதுறாரு? ஜெயில உட்காந்து. என்ன எழுதுறாருன்னா, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்ற, சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் அப்படியே சும்மா விட்டுருவார் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பரலோகத்திலிருந்து உங்களுக்காய் அனுப்பப்படும். உங்கள் சிந்தைகளை, உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல கையை தட்டி அந்த பூரண சமாதானத்தால் கர்த்தர் உங்கள் இருதயங்களை நிரப்புவாராக. ஆமென். எப்பவுமே சந்தோஷமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமா, சந்தோஷமா. வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும் ஒன்றும் மறந்துடாதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்ம கூட தான் நிற்பாரு. ஆமென். சீஷர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டு நாங்க பின்னாடி வரோம் போங்க அப்படின்னாரு ஆண்டவர். இவங்கள நம்ம ஆளுங்களை கிளம்பி படகுலாம் எடுத்துட்டு போனா அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர விதமான புயல் கடல். படகு மூழ்கத்தக்க தண்ணீர் நிரம்புகிற அளவிற்கு தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள சீஷர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, இரவிலே 4ஆம் ஜாமத்திலே கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தார். நான் அதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், வார்த்தையால் அவ்வளோ வல்லமை கொண்டவர். அவர் இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பயங்கரமான அலைகள், பயங்கரமான அந்த சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கதா. வார்த்தையால் வல்லமை கொண்டவர். ஒரு அந்த இருக்கிற இடத்துல இருந்தே வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இல்ல திடீர்னு படகுல தோன்றி அவர்களை அந்த இடத்துல அமைதலாயிரு என்று சொல்லியிருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக கொந்தளிக்கிற கடலின் மேல் கர்த்தர் நடந்து வந்ததுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை கொந்தளிக்குது ஆண்டவரே, சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், தண்ணிக்குள்ள மூழ்கிறவனோ அப்படி ஒரு நிலைமைக்குள்ள நான் இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தாரு? நம்ம நினைக்கலாம் எல்லாம் ஏன் தலைக்கு மேல போயிருச்சு, மூழ்கி போகிற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா நம்ம தலைக்கு மேல போனாலும் எல்லாம் ஏசப்பா பாதத்தின் கீழாக இருக்கிறது என்பதற்காக தான் கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தார். ஆமென். ஒருவேளை உங்க தலைக்கு மேல எல்லாம் போயிருக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செட்டில் பண்ணி ஆகணும். தலைக்கு மேல போயிருச்சு ஆண்டவரே, பலன் இல்லப்பா, எங்க இருந்து எது வரும்னே தெரியல, வாழ்க்கையில போராட்டம், மூழ்கிறவனோன்ற நிலைமையில இருக்குது அப்படின்னு ஒருவேளை நினைச்சிட்டீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேணா உங்க பலத்துக்கு மிஞ்சி இருக்கலாம். ஆனால் எல்லாமே இயேசுவுடைய பாதத்தின் கீழே தான் இன்னும் கண்ட்ரோல் இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்பதற்காக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கடலின் மேல் அவர் நடந்து வந்தார். எல்லாம் ஏசப்பா கிட்ட கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆமென். சத்தமா ஆமென். நாம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா, சுத்தி என்ன சூழ்நிலை நடந்தாலும் பேதுரு ஆண்டவர் கடல் மேல் நடந்து வர்றதை பார்த்துட்டு, கூடுமான ஆண்டவரே நானும் வரேன் அப்படின்னா, வா அப்படின்னாரு ஆண்டவர். முதல்ல விசுவாசத்தோட தான் இறங்கி காலை வச்சான். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் இருந்திருந்தா பேதுரு தான் முதல்ல கடல் மேல் நடந்ததுக்கு ரெக்கார்டு இருந்திருக்கும். விசுவாசத்தோடு காலை வச்சு கொஞ்ச தூரம் போனா, ஆனா சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த உடனே அப்படியே கீழே உள்ள ஆரம்பிச்சுட்டான். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன விரும்புறாருன்னா, சுற்றி பல காரியம் நடக்கும், நீ எதையும் பார்க்காத, என்ன மட்டும் பார்த்து நோக்கி ஓடிவான்னு சொல்றாரு கர்த்தர். சுத்தி பார்த்தீங்கன்னா உள்ள போயிருவீங்க. ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது, இவ்வளோ சூழ்நிலைமையா, இவ்வளோ நெருக்கமா, இவ்வளோ பாடுகளா அப்படின்னு சுத்தி பார்த்தீங்கன்னா உள்ள போயிருவீங்க. ஆனா எதையும் பார்க்காம என்னை நடத்துகிற, என்னை அழைத்த தேவன் எனக்கு முன்னாடி இருக்கிறார்னு அந்த விசுவாசத்தோடு உங்க காலடியை நீங்க எடுத்து வச்சுக்கன்னு சொன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அவங்களை நடத்துவார்.
விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வண்டர்ஃபுல். பேக் டு தி பாயிண்ட் வந்துருவோம். இப்போ பாளையத்தின் வாசலில் மோசே நின்று கேட்கிறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? நான் என்னுடைய மெசேஜுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்தேன். கர்த்தர் அவர் பட்சத்தில் நிற்பதற்காக உங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இங்கிருந்து வெளியே போகும்போது உங்களுக்குள்ள ஒரே சிந்தை, சாகிற வரைக்கும் ஒரு சிந்தை இருக்கணும். என்னன்னா, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், கிறிஸ்துவின் பட்சத்தில், தேவனுடைய பட்சத்தில் நிற்பதற்காக அழைக்கப்பட்டவன் நான். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த சத்தம் நான் சொன்னேன், இந்த தட்டுகிற சத்தம் ரொம்ப நாள் கேட்குமா தெரியலன்னு சொன்னேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பல இடத்துல பலவிதமா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிடா சொல்லியிருக்கிறான். அதையும் சொன்னேன். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதற்காய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்னு சொன்னேன். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பட்சத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் சில காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும். நான் சொன்ன ஆத்துலயும் ஒரு காலு, இங்கே ஒரு காலு. நோ, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிக்கிறேன்னா அந்த கிறிஸ்துவுக்காக தான் நின்னாகணும். ஒரு 3 காரியத்தை சொல்றேன். கிறிஸ்துவுக்காக கர்த்தரின் பட்சத்தில் நாம் நிற்க ஆயத்தமாகி விட்டோம் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் எதிர்த்து நிற்கதான் வேண்டும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது அந்த பாயிண்ட்ஸ். முதல்ல, ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட், பாவத்திற்கு நேராக எதிர்த்து நில்லுங்கள். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நீங்க நினைப்பீங்க, தெரியும்டா நீ தான் சொல்லுவேன், யூத் மீட்டிங்னாலே பாவத்துக்கு எதிர்த்து நில்லு, இது எதிர்த்து நில்லுன்னு. இதுவும் சென்னையிலேருந்து கிளம்பி இந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்துட்டேன்ற மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க. பைபிள் இல்லாத தவிர நான் என்னங்க சொல்ல முடியும்? கர்த்தருடைய பட்சத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் முதல்ல பாவத்திற்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் சின். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எதிர்த்து நிற்க வேண்டும் பாவத்துக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்படுறார். நிறைய காரியம் இருக்கு, ஆனா முக்கியமான ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ரெண்டாவது, பண ஆசைக்கு விரோதமா எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி லவ் ஆஃப் மணி. சொல்லுங்க, பண ஆசைக்கு விரோதமா எதிர்த்து நிற்கணும். மூன்றாவது ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஜெனரேஷனுக்கு தேவைப்படுகிற ஒண்ணு, துருபதேசங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். சத்தமா சொல்லுங்க, ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். சத்தம் கேட்கலையே ஆண்டவரே, ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். ஆமா, இந்த வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. உங்க வாயில வரணும்ன்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். ஆண்டவர் சொல்லவே மாட்டாங்க. பசிக்கிற சத்தமா சொல்லுங்க, ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். ஆமா, சாப்பிட்டது லைட்டா மயக்கமா இருக்குனே, சீக்கிரம் முடிச்சுட்டு போயா அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஆமா, ஸ்தோத்திரம். 3 காரியத்தை சொன்னேன். நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா அந்த 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். பாவத்திற்கு விரோதமா நம்ம எதிர்த்து நிற்கணும், பண ஆசைக்கு விரோதமா எதிர்த்து நிற்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கு, ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். துருபதேசங்களுக்கு விரோதமா எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய பட்சத்தில் நீங்க நிற்க ஆயத்தமாயிட்டீங்க, தயாராயிட்டீங்கன்னா அந்த 3 காரியத்துக்கு விரோதமா நீங்க நின்னுதான் ஆகணும். நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் சின். பாவத்திற்கு விரோதமா எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆசையை, என் ஆசைக்கு ஏத்தபடி யாரா பேச மாட்டாங்களா? என் இருதயத்துக்கு ஏத்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்களா? அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் வராதா இன்னைக்கு? நான் விரும்புகிறபடி, எனக்கு ஏற்றபடி, ரொம்ப என்னை என்டர்டெயின் பண்ணுகிறபடி, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரும் பேச மாட்டாங்களா? சும்மா என்ன இந்த பாவம், சும்மா இந்த லவ் ஆஃப் மணி, ஃபால்ஸ் டாக்டர்ஸ், அதெல்லாம் யாரு கேட்பா? போ அப்பாலே போ சாத்தானே.
நான் விரும்புறபடி யாரும் பேச மாட்டாங்களாயா? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற தாகம்லாம் அப்படிதாங்க. அதுவும் இந்த ஜெனரேஷன் இருக்கிற தாகம் உங்களை சொல்லல, காமனா சொல்றேன். இந்த சந்ததிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியமே, நான் விரும்புகிறபடி பேசுகிற யாராகிலும் ஒருவர் இருக்கிறாங்களா? ஐயோ அந்த பாஸ்டர் அவரு நம்ம விரும்புற மாதிரி அவர் பேச மாட்டாரு. அவர் ரொம்ப கண்டித்து உணர்த்து தான் பேசுவாரு. அவர் சட்டத்தை தானே பேசுவாரு. அதெல்லாம் யார் கேட்பா? நான் விரும்புகிறபடி யாரா பேசுவாங்களா? பைபிள்ல அப்படி ஒருத்தர் இருந்தார். நான் ரீசெண்டா படிக்கும் போது ரொம்ப அது எனக்கு சிரிப்பா வந்துச்சு. எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட கூட சேர்ந்து அந்த காரியத்தை நீங்க பார்க்கணும்னு விரும்புறேன். 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்தை அப்படியே சும்மா கொஞ்சம் திருப்புங்களேன். 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். வீட்டில் போயிட்டு இந்த 18ஆம் அதிகாரத்தை 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வீட்டில் வாசிச்சு பாருங்க. அங்க 2 பேரை குறிச்சு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எப்படி எனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, ஆகாப் வந்து யோசபாத்தை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு. யுத்தத்துக்கு போலாம், நீயும் மரியாரா அப்படின்னு கேட்கும் போது நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். இந்த யோசபாத்து கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனுஷன். என்ன கவனிங்க, இப்போ எனக்காக நிறைய பேர் பாரப்பட்டு தலைகுனிந்து எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, ஆமா பார்க்கணும்னு சொல்லும் போது பார்க்கணும், படிக்கணும்னு சொல்லும் போது படிக்கணும். இப்போ இந்த ஆஹா வந்து யோசபாத்தை கேட்கிறாரு, யுத்தத்துக்கு போறேன் நீயும் மாயா அப்படின்னா நான் ரெடி வரேன். ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு நாங்க தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு நாங்க போக போறோம், இங்க போனா கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு நம்ம என்கொயரி பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது 5ஆம் வசனத்திலே, அப்போது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, இந்த 400 தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அல்ல, வேற தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள். 400 தீர்க்கதரிசிகளை வரவழைச்சு அவங்க கிட்ட கேட்கிறார், நாங்க போறோம் ஆயத்தமா இந்த இடத்துல கர்த்தர் ஜெயம் தருவார். ஆனா அந்த 400 பேரும் சொல்றான், ஓ கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆனா யோசபாத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு திருப்பி ஒரு ஏவுதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிட்ட போயிட்டு, இவங்க சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரா இருக்கிறாங்களா கேட்டு போலாம் ஒரு வாட்டி அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் சொல்றான், கர்த்தருடைய தீர்க்கதரிசியா? அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு மிகாயா. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, மிகாயா. ஆனா அந்த மிகாயா எனக்கு பிடிக்காதியா. 6ஆம் வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனம் நினைக்கிறேன், 7ஆம் வசனத்துல, அப்போது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் பகைக்கிறேன்? அவன் என்னை குறித்து நன்மையானதை அல்ல தீமையான காரியத்தையே சொல்லிட்டு இருப்பான். அதனால அவன் சொல்ற தீர்க்கதரிசனம் எனக்கு வேணாம். இன்னைக்கு நம்மளாம் அப்படிதான் விரும்புறோம். ஐயோ இந்த பாஸ்டர் வேணாம், இவர் ரொம்ப டஃப்பா பேசுவாரு, பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவார், அவர் எனக்கு வேணாம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்து இருக்கிறான், மிகாயா இருக்கிறான்பா, ஆனா அவனை நான் பகைக்கிறேன். ஏன்னா என்னை குறித்து நன்மையாக அல்ல, அவன் தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ யோசபாத் சொல்றான், இல்ல அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அவனை கூப்பிட்டு வாங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா ஓகே கன்வின்ஸ் ஆகி கூட்டு வர சொல்றார். இந்த கூட்டிட்டு போனவங்க மிகாயா கூட்டு வர ஒரு கூட்டம் போதும். கூட்டு போய் மிகாயாவை கூட்டிட்டு வரும்போது சொல்றாங்க, தவர் நான் நினைக்கிறேன் இப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தவர் அந்த 400 தீர்க்கதரிசிகளும் ராஜாக்கு சாதகமா தான் சொல்லியிருக்கிறாங்க தீர்க்கதரிசனம். நீ வந்து ஏடா கூடமா எதனா சொல்லி எதா பண்ணி வைக்காத, நீ அவருக்கு சாதகமா சொல்லுன்னும் போது கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட மிகாயா 15ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல சொல்றாரு, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் தேவன் சொல்லுவதை மாத்திரம் தான் நான் சொல்லுவேன். உன் ஆசைக்குபடி உன்னுடைய இருதயம் விரும்புகிறபடி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுவேன் என்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அந்த இடத்துல எடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு இருக்கிற வாலிப சந்ததியே, I'm requesting you, I'm pleading you, மிகுந்த பாரத்தோடு இந்த காரியத்தை வைக்கிறேன்.
கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எப்பவுமே உங்களை நல்வழிப்படுத்தும், உங்களை என்டர்டெயின் பண்ணாது. நல்ல சத்தியங்களை உங்கள் காதுகளிலே கேட்கும்படியாய் மிக தாழ்மையோடு இந்த காரியத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். கையை உயர்த்துவர். ஆமென். பாவத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், கர்த்தருடைய பட்சத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால், நான் சொன்னேன் போன செஷன்ல, இந்த பாவம் ஒரேடியா ஒரு மனுஷனை அடிக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரும். சிம்சோன் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். அந்த 16ஆம் அதிகாரத்தை, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை அப்படியே என்னோட கொஞ்சம் திருப்பிக்கங்களேன். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்கன்னா முதலாம் வசனத்திலே ரொம்ப அழகா சொல்லுது. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, சிம்சோன் தலேலா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறான், அந்த பாவத்தோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறான். இந்த சிம்சோன் யார் என்றால், நான் சொன்னேன், அவன் தேவனுக்காய் வைராக்கியமா ஒரு காலத்தில் நின்ற ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய வல்லமையான ஒரு தேவ மனுஷன். ஆனா பாவத்தை எதிர்க்கணும்ன்ற ஒரு இடத்துல அவர் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டார். கர்த்தருக்காக அவர் பட்சத்தில் நிற்பேன், ஆனா எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு அந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டார். பாவம் ஒரு மனுஷனை எப்படி ஆளுகை செய்து அவன் அடிக்ஷனுக்குள்ள கொண்டு வருதுன்னு பாருங்களேன். அந்த 6ஆம் வசனத்துல அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் அவகிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. இவனுடைய பலத்தை கண்டுபிடிச்சு நீ சொல்லிட்டனா நாங்க எல்லாரும் உனக்கு என்ன பண்றோம், காசு கொடுக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் சிம்சோன் வரும்போதெல்லாம் முதல்ல இந்த அம்மா ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னு ஸ்டார்ட் பண்றாங்க? உன்னுடைய பலத்தின் ரகசியம் என்ன, பலத்தின் ரகசியம் என்ன. 6ஆம் வசனத்துல பாருங்க, சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை எப்படி சிறுமைப்படுத்தக்கூடும், எதினாலே கட்டலாம், நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்ற. அப்பயே இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஓகே, ஏதோ பிளான் பண்றாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். அப்பயே கேர்ஃபுல்லா இருந்திருந்தா தப்பிச்சிருப்பான். ஆனா அவர் ரொம்ப கேஷுவலா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பாருங்க, அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா, உலர்ந்த பச்சையான 7 வாசிங்காரா. நம்ம ஆளு சும்மா பொய் சொல்லலாமே அப்படின்னு சும்மா ஸ்டார்ட் பண்றார். பாவத்தோட விளையாட ஆரம்பிக்கிறார், லைட்டா விளையாட ஆரம்பிக்கிறார். பாவத்தோட விளையாடினீங்கன்னா கடைசியில சிம்சோன் கதி தான் நம்மளுக்கும். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார் என்றால், சுற்றி வருகிற பாவத்திற்கு விரோதமா நீங்க எதிர்த்து நிற்க தான் வேண்டும். பாவம் வரும்போது ரொம்ப டேஞ்சரெல்லாம் வராது, எடுத்த உடனே ரொம்ப தேனிலும் இனிமையா, தெவிட்டாத மதுரமா, ரொம்ப அழகா தான் பிசாசு அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பான். அப்பயே எடுத்த உடனே நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லைட்டா அப்படி உள்ள போனீங்கன்னா கடைசியில் சிம்சோனுடைய கதி தான். 7ஆம் வசனத்துல பேச ஆரம்பிக்கிறான். பாவம் நெருங்கி வருது, அவனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ள வருது. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒரு 7 கயிறை வாங்கி என் கையில கட்டினீங்கன்னா எல்லாரும் போல நான் ரொம்ப நார்மல் ஆயிருவேன். சும்மா பாவத்தோடு விளையாட ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அந்த அம்மா நம்பி கட்டுது. அப்புறம் அவனை எழுப்பின உடனே அவன் என்ன பண்றான், உடனே அறுத்து, நெருப்பு பட்டது போல், நூல்களில் நெருப்பு பட்டது போல, சணல் கயிறு அறுக்கிறது போல அறுத்து போட்டுட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பிச்சுட்டான். 2வது வாட்டி திருப்பி இந்த அம்மா கேக்குது, என்னை நீ ஏமாத்திட்ட, நீ என்னை நேசிக்கிறது உண்மை இல்லையா, என்னை இவ்வளோ இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் தாங்கவேன்லாம் சும்மா கதை விட்டியே, என்ன ஏன் பொய் சொல்லிட்டேன் போது திருப்பி அவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். திருப்பி பாவத்தோட விளையாட ஆரம்பிக்கிறான். அதனாலதான் சொன்னேன், பாவம் ஒரு மனுஷனை கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் வந்து அடைஞ்சு அவனை ஃபுல்லா அடிக்ஷனுக்குள்ள கொண்டு வரும். 2வது வாட்டியும் போய் சொல்றான், 3வது வாட்டியும் போய் சொல்றான். அப்படியே அவ கேட்க 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 வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 16ஆம் வசனத்துல, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. கர்த்தருக்காக நிற்க உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார்னா அவருடைய பட்சத்தில் மாத்திரம்தான் நீங்கள் நிற்க வேண்டும். பாவத்தை எதிர்க்க தான் வேண்டும். நோ காம்ப்ரமைஸ், டோன்ட் பிளே வித் சின். அது எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம்.
பாவத்தோடு நாம் விளையாடி கொண்டிருந்தோமானால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ப்பா, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க நீ தீர்மானித்துக் கொண்டிருந்தால் பாவத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கத்தான் வேண்டும். அது உலகமே அந்த பாவத்தை செஞ்சாலும் நீ அந்த பாவத்துக்கு எதிர்த்து தான் நிற்க வேண்டும். கர்த்தர் அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறார். ஆமென், சத்தமர் ஆமென். சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா மிகவும் व्यसனப்பட்டு தன் இருதயத்தில் எல்லாம் அவருக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடான். மடியில படுக்க வச்சாங்க அந்த அம்மா. எங்க மடியில படுக்கும் போது கூட அவனுக்கு சொரணம் இருந்திருக்க வேணாமா? சரி, இவ்வளவு தூரம் பாவத்தோடு விளையாடின, மடியில படுத்து கத்தி எடுத்து முடிவெற்ற அளவுக்கு கூட விட்டு வைக்கிறது பாருங்க. அவன் இருதயம் சாகத்தக்கதாய் அந்த பாவத்திற்கு அவ்வளோ ஒத்துமை ஆயிடுச்சு. விட முடியல, வெளியே வர முடியல. எல்லா உண்மையும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவன் இழந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பலவிதமான காரியங்களுக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன போன செஷன்ல வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்லையா? ஆனா அந்த பாவத்தோடு விளையாட வேண்டாம் தான் நான் சொல்றேன். ஆமே, பாவத்தோடு விளையாடக்கூடாது. இன்னைக்கு பொல்லாத பிசாசு உள்ளங்கையில உலகத்தை கொண்டு வந்துட்டான். யாருமே என்ன பார்க்கல, நான் தனிமையா உட்கார்ந்து பார்க்கறது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஹிஸ்டரி டெலீட் பண்ணிடலாம் பார்த்துட்டு கூட. கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்யற காரியத்தை 3 கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது. ஒன்னு உங்க கண்ணு பார்க்குது, ஒன்னு பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாரு, ஒன்னு உங்களை தூண்டி விட்டவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ளா இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் இந்த மொபைல் போன்ஸ். இன்னும் நான் சொல்லணும்னா, இந்த போன செஷன்ல சொன்ன மாதிரி இந்த போனோகிராபிக் அடிக்ஷன் விடணும்னு நினைச்சுதான் பார்த்தேன், ஆனா விட முடியலன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. விடணும்னு நினைக்கிறேன், ஆனா விட முடியலன்னு. இது அசிங்கம் தெரியும், தப்புன்னு தெரியும், ஆனா இதை விட்டு என்னால வெளிவர முடியாத ஒரு நிலைமைக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, எல்லா பாவத்திற்கும் நீ எதிர்த்து நிற்கலாம், ஆனா இப்படிப்பட்ட பாவத்திற்கு நீ விலகி ஓடுன்னு சொல்ற. சத்தமா சொல்லுங்க, விலகி. எல்லாரும் சேர்ந்து விலகி. Flee from sexual immorality. Flee from sexual immorality. ஓடிருப்பா, தயவு செஞ்சு நிக்காத அந்த பாவத்துக்கு முன்னாடி. பிசாசு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆளுங்க. நம்முடைய வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா சாகர வரைக்கும் டெம்டேஷன் அந்த பாவத்துல மாத்திரம் தான் இருக்கும். ஆமென், சத்தமர் ஆமென். நம்ம வீக்னஸ் ஒரு வாட்டி தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கல, சாகர வரைக்கும் டெம்டேஷன் போராட்டம் அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்துல மாத்திரம் தான் இருக்கும். தப்புன்னு தெரியும், நீங்க அந்த பாவத்தை விட்டு ஆண்டவர் சமூகத்துல மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. மறுபடியும் சோதனைக்காரன் அந்த இடத்துல தான் கையை வைப்பான். நான் சொல்றது உண்மையா? கையை உயர்த்தி ஒரு ஆமென். மறுபடியும் அதே இடத்துல தான் உங்களை கையை வைப்பான். அதனால்தான் பவுல் சொல்றாரு, வாலிபத்து நிச்சயக்கு விலகி ஓடு. சத்தமா சொல்லுங்க, விலகி ஓடணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? என் கூட இயேசு இருக்கிறாரு, என் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? உலகத்தில் நிற்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அதனால நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு பவுல். இந்த பாவத்திற்கு குறிச்சு எதிர்த்து நின்னீங்க, காலி, கதை முடிஞ்சிச்சு. எத்தனை நாள் எதிர்த்து நிற்போம்? ஒரு நாள் நிற்போம், ஒரு மாசம் நிற்போம், ஒரு வருஷம் நிற்போம், 5 வருஷம் நிற்போம். நிக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, வாலிபத்து நிச்சயக்கு விலகி ஓடுங்கள். Flee from sexual immorality. இன்னைக்கு போனோகிராபிக் அடிக்ஷன் இந்தியால எல்லாரும் பயங்கர அடிக்டடா போயிட்டு இருக்கு. 3வது பிளேஸ்ல இருக்குது இந்தியா. இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய போராட்டம். விட்டுறலாம் நினைச்சுதானே அதை பார்க்க ஆரம்பிச்சேன்.
ஆனா இன்னைக்கு விட முடியாத அளவிற்கு இந்த அசிங்கமான பாவம் என்னை பிடிச்சு வைத்திருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. எவ்வளோ வாட்டி ஜோம் பண்ணிட்டேன், எவ்வளோ வாட்டி தப்பிக்கணும்னு நினைச்சு ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை மேல இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு ஒருவேளை நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, விலகி ஓடு. சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணோம்? நம்ம இன்னைக்கு விலகி ஓடுறது அதே நேரத்தில் நம்ம இன்னைக்கு செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? தப்புன்னு தெரியும், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து மன்னிப்புலாம் கேட்டுருவோம், எல்லாம் ரைட்டு, எல்லாம் கரெக்ட், அது வரைக்கும் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். விலகி ஓடுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நின்று நம்ம எதிர்த்து நின்றுட்டு இருப்போம். அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க வேணாம், விலகி ஓடுன்னு கர்த்தர் சொல்றாரு. சத்தமராமேன், சத்தமராமேன். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற இந்த சிம்சோன் பாவத்தை எதிர்த்து நிற்க மறந்து போயிட்டார். பைபிள்ல இன்னொரு வாலிபன் இருந்தான், யோசேப்பு. எங்களுக்கு அதுவும் தெரியும், யூத் மீட்டிங்னாலே என்னது யோசேப்பு சிம்சோன்னு அதுதான் பேசுவீங்கன்னு தெரியும். அப்படி நீங்க பாக்குறீங்க, தெரியுது, பைபிள்ல இருக்கிறத நான் சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்றேன். இந்த யோசேப்பு ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து மாட்டிக்கொண்டு அடிமையா கொண்டு போகப்பட்டவன். கர்த்தர் அவனோடு இருந்தத அநேகர் பார்த்து அந்த போத்திபாரனுடைய வீட்டுக்கு அதிபதியா அந்த போத்திபார் ஏற்படுத்தினான். ஆனா அந்த போத்திபாரனுடைய மனைவி கெட்ட சிந்தை, கெட்ட எண்ணம் கொண்டு, பைபிள் ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, she started to seduce him. ஒவ்வொரு நாளும் தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சார். நீங்களும் நானும் வந்து என்ன பண்ணிருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நின்று இருப்போம், 2 நாள் தப்பிச்சிருப்போம், 1 மாசம் தப்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல, என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் யாருக்கும் தெரிய போறதும் இல்லைன்னு பாவத்தில் விழுந்திருப்போம். ஆனா ஸ்டார்டிங்ல அந்த பாவத்துக்கு நோ சொல்லி அவன் மானம் போனாலும் பரவாயில்ல தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான், விலகி ஓட ஆரம்பிச்சான். கர்த்தருக்காக நான் நிற்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு பாவத்திற்கு எதிர்த்து நிற்க ஆரம்பித்தான். நீ கர்த்தருக்காக நிற்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, முதல்ல பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும். சத்தமராமேன், நல்ல சத்தமராமேன். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். 3 விதமான பாவங்கள் இருக்குது, நான் சொல்றேன். முதல்ல கண்களினால் உண்டாகும் பாவம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க முதல்ல, சத்தமா. 2வது எண்ணத்தினால் உண்டாகும் பாவம். என்ன பாவம்? 3வது செய்கையினால் உண்டாகும் பாவம். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? we see with eyes, பார்க்கிறோம், அப்புறம் யோசிக்கிறோம், அப்புறம் போயிட்டு ஆக்டிவேட் பண்றோம். இன்னைக்கு வாலிபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த கடைசி நாட்கள்ல மொபைல் போன் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஆனா எது தேவை எது தேவையில்லைன்ற ஆப்ஷனை நீங்க தான் தீர்மானிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது எனக்கு தகுதி இல்லைன்னு தள்ளி விடுகிற நல்ல புக்தியை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென், சத்தமர் ஆமென். உன் கை உனக்கு இடரலை உண்டு பண்ணியா, அந்த கையை வெட்டி தூக்கி போடுன்றார் கர்த்தர். அதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன? கையை வெட்டி அப்படியே தூக்கி போட்டோம், அதுவா? இல்லையே. எந்த காரியம் உன்னை பாவத்திற்குள்ள தள்ளுதுன்னு இந்த ரூட் காசை கண்டுபிடிச்சு அந்த ரூட் காசை கட் பண்ணுன்னு சொல்றாரு கர்த்தர். உன் கண்ணை உனக்கு இடரல் உண்டு பண்ணா அந்த கண்ணை பிடிங்க போட்டுரு அப்படின்றார். இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிற பெரிய போட்டம், வாலிபர்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய போராட்டம் என்ன? மொபைல் போன். ரூட் காசை கண்டுபிடிச்சு கட் பண்ணணும். எது உன்னை பாவத்துக்குள்ள தள்ளுது, எந்த காரியம் உன்னை பாவத்துக்குள்ள தள்ளுது, இல்ல எந்த ரிலேஷன்ஷிப் உன்னை பாவத்துக்குள்ள தள்ளுது, அதை நீங்க நன்கு யோசிச்சு கட் பண்ணாத வரை நீங்க பாவத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. அந்த ரூட் காசை கட் பண்ணாத வரை இன்னும் பாவத்துக்குள்ள போயிட்டே தான் இருப்பீங்க. என்னைக்கு அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சு கட் பண்றீங்களோ கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆனா நமக்கு இன்னைக்கு என்னன்னா, எப்படி பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாச்சே, நான் எப்படி நிற்கிறது எதிர்த்து அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லப்பா, கர்த்தர் உன்னை அதற்காக அழைக்கல. நீ நிற்க வேண்டிய இடம் அது இல்லை.
நீ தேவனுக்காய் நிற்க வேண்டும் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. ஆண்டவரே, நான் பாவத்திற்கு எதிர்த்து நிற்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, கையை வைத்து ஆமென் ஆமென். உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுகிற அந்த ஃபெலோஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்பா, அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நபர் கூட இருந்தா இந்த பாவம் என்ன செய்ய தோணுது அப்படி நீங்க அப்படி ஃபீல் பண்ணினா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி தூக்கி போடுன்றார் கர்த்தர். அந்த குறிப்பிட்ட நபர் மூலமா அந்த பாவத்துக்குள்ள நான் அடிக்கடி விழுந்துட்டு இருக்கிறேன், அந்த நபர் உனக்கு தேவையில்லை, தூக்கி போடுன்றார் கர்த்தர். இந்த மொபைல் போன் உனக்கு பெரிய இடர்ல உண்டு பண்ணா அந்த மொபைல் போனை தூக்கி கட் பண்ணி போடுன்றார் கர்த்தர். நீங்க என்ன கேட்கலாம், பிராக்டிக்கலி இதெல்லாம் ஈஸியா, மொபைல் போன் இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். என் போன்ஸ்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க வாலிபர்கள் நான் எல்லாத்தையும் பேசுறேன். பிளாக்கெட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. எத்தனை பேர் தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க? பிளாக்கெட் is an app which can cut all the unwanted websites in phones, mobile phones, but you have to register it. இன்னைக்கு என்னென்னதுக்கோ காசு குத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவையில்லாத ஆப்புக்கு காசு குத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்ல? ஆனா இப்படிப்பட்ட நல்ல ஆப்ஸ் நீங்க போன்ல, I think it's around 1000 rupees or 2000 rupees, என்னென்னதுக்கோ நீ காசை செலவு பண்ணி நீங்க பாவத்துல விழுந்துட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த பிளாக்கெட்ன்ற ஆப் இது நீங்க தயவு செய்து ஒருவேளை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ரொம்ப வீக்கா இருக்கிற அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த பிளாக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே நினைச்சு போயிட்டு கூகுள்ல தேடினாலும் எந்த வெப்சைட்டும் ஓப்பனே ஆகாது. இதை வேற ஏன்டா எங்க கிட்ட சொல்ற அப்படி நிறைய பேர் சோகத்தோடு பாக்குறாங்க. ஏன்னா இந்த பொல்லாத உலகம் இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். பைபிள் ஆப்பை திறந்தா கூட பைபிள் ஆப்ல இன்னைக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஈஸியா பாவத்துக்குள்ள தள்ளி விடுகிற சூழ்நிலைகள். I request all my youngsters today, எது உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுதுன்னு கண்டுபிடிச்சு உட்காருங்க. தேவ சமூகத்துல உட்காருங்க. தேவ பிரச்சனத்தை போல ஒரு கண்ணாடி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமென். தேவ பிரச்சனத்துல உட்கார்ந்தா எங்க விழுறோம், எந்த இடம் ரூட் காஸ் அது அந்த ஆசைகளை தூண்டுகுதுன்னு கர்த்தரே உங்களுக்கு காட்டுவார். அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி நீங்க அக்கினியில போட்டு தள்ளிடணும். அப்பதான் கர்த்தர் பட்சத்துல உறுதியா நிற்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமர் ஆமென். நான் முதல்ல சொன்னேன், தேவன் பட்சத்தில் நிக்கணும். எதுக்கு எதிர்த்து நிக்கணும்? சத்தமா, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும். பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும். பைபிள்ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஜெயம் தந்தார். காரணம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யோசேப்பு கர்த்தரோடு இருந்தனாலதான் கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார். ஆமென். சத்தமர் ஆமென். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இன்னைக்கு நாம இருந்தோம்னு சொன்னா அவரும் நம்ம கூட இருப்பாரு. அவரை தேடினீங்கன்னா அவரை கண்டுகொள்ள முடியும். அவரை நாம் விட்டு விட்டோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில வந்த பாவத்திற்கு முதல்ல நோ சொல்ல கத்துக்கிட்டான். அதனாலதான் அந்த பாவத்தில் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நீங்க ஸ்டார்டிங்கே நோ சொல்லாம பிறகு பார்த்துக்கலாம், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கியூரியாசிட்டி வாலிப காலத்துல செய்யாம வேற எப்போ இதை செய்யறது, லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட்டா அவங்க கூட பேசி பார்க்கலாம். லைட்டா இந்த ஆப்ல அவங்க கூட பேசி பார்க்கலாம். லைட்டா உள்ள போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இழுத்துரும் பிசாசு உள்ள. ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கத்துக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கத்துக்கணும். அதெல்லாம் கஷ்டம். அது எப்படி நோ சொல்றது? 10 வருஷம் பழகிட்டோம், 5 வருஷம் பழகிட்டோம், விட்டு வர கஷ்டம் இல்லப்பா. நீ கர்த்தரோட நிக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு தான் ஆக வேண்டும். ஆமென். அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த குறிப்பிட்ட நபர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த குறிப்பிட்ட பாவம் உன் தரிசனத்தை அழிச்சிரும்.
வைராக்கியம் கொண்ட மோசே அந்த ஜனங்களை பார்த்து கேட்டான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் பட்சத்தில் நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். சத்தம் ஆமென். தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க ஒரு ஆமென். நான் முடிச்சிடுறேன், உடனே 2 நிமிடம் தான். ஸோ முதல்ல கர்த்தர் பட்சத்தில் நாம் நிற்கணும்னா முதல்ல எதுக்கு விரோதமா நிற்க வேணும்? சவுண்டு குறைஞ்சிருச்சு பாருங்க, இன்னும் சவுண்டு குறைஞ்சிருச்சே. ஆமா, பாவத்திற்கு விரோதமா நிற்க வேண்டும். பாவத்திற்கு விரோதமா நிற்க வேண்டும். எது உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுது? ஸ்மார்ட் போன் பாவத்துக்குள்ள தள்ளுதுன்னா கொஞ்ச நாள் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணாம இருங்க, நல்லது. நம்பர் போன் போதும். நீ சொல்றியா, சொல்லிட்டு போயிடுவ, படுற போது நாங்க தானே அப்படின்னு பார்க்கலாம். உண்மையை சொல்றேங்க, அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. முழு சரீரத்தோட நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம். எதனா ஒன்று ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா பிற்காலத்தில் கர்த்தர் உங்களை மென்மேல் எடுத்து உயர்த்துவார். இப்போ ரொம்ப கஷ்டத்தோடு அதில் ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ இதை விட முடியாது அதை விட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தர் பட்சத்தில் நீங்க நிற்க தீர்மானித்து விட்டால் பாவத்திற்கு எதிர்த்துதான் என்று ஆக வேண்டும். நோ காம்ப்ரமைஸ். இந்த பாவத்திலிருந்து ஜெயிக்கிறது எப்படின்னு அநேக தடவை எனக்கு தெரியுது. பாவம் நல்லா தெரியுது, ஆனா மறுபடியும் அதுதான் விழுந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு சீக்ரெட் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த வேத புஸ்தகம் மாத்திரம்தான். ஆமே. இந்த வேத புஸ்தகத்துக்கு எவ்வளோ அதிகமாக நேரத்தை செலவிடுறீங்களோ, எவ்வளோ வசனம் உங்களுக்குள்ள அதிகமாக உள்ள போயிட்டு இருக்குதோ, அந்த குறிப்பிட்ட பாவத்தில் விட முடியாது நினைக்கிற பாவத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை தந்து எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை உயர்ச்ச போதுமானதா இருக்கிறார். இந்த பாவத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். நீங்களே நினைச்சாலும் அந்த பாவத்தில் ஒரு பெரிய வெறுப்பை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எப்ப தெரியுமா? when you fill your hearts with Bible words, உங்க சிந்தை முழுவதும் உங்க இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க 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 விட முடியாது இருக்கிற 12 வருஷம் கட்டு பாவமா இருக்கலாம், 20 வருஷம் கட்டு பாவமா இருக்கலாம், ஒரு நிமிஷத்துல கர்த்தர் குமாரனுடைய வசனம் உங்களை விடுதலையாக்க போதுமானதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். Fill your minds and hearts with God's word. உங்க சிந்தைகளும் உங்க இருதயத்தையும் இயேசுவுடைய வார்த்தையால நீங்க ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு காருக்கு பெட்ரோல் தேவைப்படுதுன்னா இந்த உள்ளான மனுஷனாகிய நம்முடைய இந்த உள்ளான மனுஷனுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? வேற எதுலயும் சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். இந்த வசனம் மட்டும்தாங்க அந்த பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தர முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசுவுக்காக நிற்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா முதல்ல பாவத்திலிருந்து விலகி நிற்கணும். நம்மை சுற்றி நெருங்கி வர பாவத்தை தள்ளணும், தள்ள பழகிக்கணும். நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்குது, யாருக்கும் கிடைக்காத ஆஃபர்ஸ் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படியே நீங்க வெல்கம் பண்ணீங்கன்னா கட்சியில் பிசாசு அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். முதல்ல தள்ள கத்துக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? தள்ள கத்துக்கணும். ரெண்டாவது நான் ஒரு காரணம் சொன்னேன், ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். சத்தமா? பண ஆசை. பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், ஆனா அந்த பண ஆசை தான் தப்புன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றேன். கை யாரா இருக்கிறீங்களா? கை உயர்த்துங்க பார்ப்போம். பாருங்க, யாரும் கையை உயர்த்தவே முடியாது. எல்லாருக்கும் பணம் தேவை, எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டே வழி விலகி போயிடுறாங்களாம், உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, வாலிபனே, ஆண்டவருக்காக நிற்கணும்னு தீர்மானிச்சுட்டுனா பண ஆசைக்கு விரோதமா நிற்கணும். ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த லவ் ஆஃப் மணி. இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள இருக்கிற பெரிய போராட்டம், இங்க ஓடணும் அங்க ஓடணும், இவ்வளவு சம்பாதிக்கணும் அங்க சம்பாதிக்கணும். என்னை எப்படா அவன் என்னை இவ்வளோ கேவலப்படுத்திட்டான், அவனுக்கு முன்னாடி பயங்கரமா சம்பாதிச்சு இன்னைக்கு நான் ஒரு நல்ல பொசிஷன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம், சர்ச்சு கூட வராம.
பணத்திற்காக இன்னைக்கு ஏசப்பாவே தூக்கி பின்னாடி போட்டுட்டு ஓடுகிற சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம். பாஸ்டர் ஏன்டாப்பா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா என்ன பண்றது பாஸ்டர், வேலை என்ன பண்றது அப்படி. ஆனா அதே மனுஷனை வேலைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சபையில வந்து ஃபாஸ்டிங் போட்டு பாஸ்டர் வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டரும் பாரப்பட்டு தலைமையில கையை வச்சு அப்பா ஒரு வேலை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணா 2 வாரம் கழிச்சு பாஸ்டர் போன் பண்ண, எங்கப்பா இருக்கிற தம்பி, ஆளை காணுமேனா, பாஸ்டர் ஒர்க்ல இருக்கிற பாஸ்டர். என்ன பண்றது, ஏன் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், சூழ்நிலை அப்படி, இந்த வாயாடா அப்படி பேசுதுன்னு அப்படின்னு பாப்பாரு பாஸ்டர். மணி இஸ் இம்பார்ட்டன்ட் பட் the love of money is dangerous. Judas Iscariot was the best pastor. இயேசுவுடைய சீஷன் அவன். இயேசுவோடு கூட இருந்து அற்புதத்தை செஞ்சவரே, அற்புதத்தை பார்த்தவரே, அவரோட கூட டிராவல் பண்ணவர். ஆனா இந்த பண ஆசை கொஞ்சம் அவர் சிந்தல் இருந்துட்டே இருந்துச்சு எப்பவுமே. கடைசியில் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? ஏசப்பா கூட இருந்து அற்புதத்தை பார்த்தவன், ஊழியர் செஞ்சவன் முடிவு என்ன தெரியுமா? அவன் நாண்டு கொண்டு செத்தானான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு ஏசப்பாவே தூக்கி பின்னாடி போட்டுட்டு உன்னுடைய வேலை உனக்கு முக்கியமா இருக்குது அப்படின்னு சொன்னா, you don't need the job. அப்ப வேற யாரா எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு நீங்க முறைக்கிறீங்கன்னு தெரியும். நீ எடுத்த தீர்மானத்தை மறந்துட்டப்பா. வேலை கிடைக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தை இன்னைக்கு மறந்துட்டல. வேலை கிடைச்ச உடனே நான் சபைக்கு ஒழுங்கா வந்துருவேன் ஆண்டவரே, எல்லா பிரேயருக்கும் ஒழுங்கா அட்டென்ட் பண்ணிடுவேன், தசம பாகத்தை கரெக்டா கொடுத்துருவேன், உங்களுக்கு கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிருவேன் எடுத்த தீர்மானத்தை இன்னைக்கு மறந்துட்டோம்ல. இன்னைக்கு நமக்கு வேலை பெருசா இம்பார்ட்டண்டா போயிருச்சு ஆண்டவர் விட. பணம் 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 சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் ரொம்ப நல்லது தான். ஆனா பண ஆசை உங்களுக்குள்ள வந்து எந்த ஆசை ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை தூரப்படுத்துதோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு வேணாம். அது ரொம்ப டேஞ்சரஸ் நான் சொல்ல வரேன். ஆமென், சத்தமா ஆமென். எந்த காரியம் ஏசப்பா கிட்ட இருந்து உங்களை பிரிக்குதோ அந்த காரியத்தை நீங்களே உடனே கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அந்த காரியம் உங்களை ஏசப்பா கிட்ட இருந்து ரொம்ப தூரமா பிரிச்சுட்டு போயிடும். அதனாலதான் சொன்னேன், ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி லவ் ஆஃப் மணி. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ள நிறைய சம்பாதிக்கணும், நிறைய நாடுகளுக்கு போகணும், எல்லாமே பண்ணணும், ஏன்னா எல்லாரும் காட்டிலும் ஒரு பெரிய பொசிஷன்ல நான் இருக்கணும். ஆனா ஆண்டவரை மறந்துட்டு இன்னைக்கு மற்ற காரியத்துக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்புவன்னு சொன்னா நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். ஆமென், சத்தமர் ஆமென். இந்த மார்த்தாள் மரியாள்னு 2 பேர் பைபிள் இருந்தாங்க. ஏசப்பா எப்போதெல்லாம் ஊழியம் செய்யும் போது பெத்தானி என்ற பகுதியில் கொஞ்ச நேரம் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போறது வழக்கம். அன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பா அந்த பக்கம் போனா இந்த மார்த்தாளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஏசப்பா வந்துட்டாரு. நான் இன்னைக்கு ப்ராக்டிக்கலா பேச விரும்புறேன். ஒருவேளை இப்போ ஏசப்பா பிசிக்கலா நம்ம இருக்கிற ஜெனரேஷன்ல இருந்தாருன்னா, நீங்க இருக்கிற வீடு பக்கம் ஒருவேளை அவர் வந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி அமைதியா என்ன வேடிக்கை பார்ப்பீர்களா? நமக்கு ஒன்று சொல்ல போனா காலு தரையில படவே படாது. ஐயோ ஏசப்பா வந்து இங்க ஒன்று, அங்க ஒன்று, மட்டன் கிடைக்க ஒன்று, சிக்கன் கிடைக்க ஒன்று, இங்க ஒன்று, அங்க ஒன்றுட்டு பயங்கர பெஸ்டா ஆண்டவருக்கு எதனா செஞ்சு போடணும்னு ஓடி இருப்போம். இந்த அம்மா அப்படிதான் பண்ணுச்சு. சொல்ல போனா இந்த அம்மா பண்ணு தப்பே கிடையாது. ஏன்னா ஆண்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, எதாகிலும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரம் கடன்னு நல்லதை செய்யணும்னு. ஆனா அந்த மரியாதை பார்த்தா ஏசப்பா வந்ததுல இருந்து தன்னுடைய பாதத்தையே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். வெளியே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏண்டவரே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? நான் ஒருத்திங்க தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த பொண்ணு என்னன்னா இங்கே காலிக்கிட்டே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாளே அப்படின்னா ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், ஏன் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிற? தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உங்க பங்கு ஏசப்பா தான். ஆமே, சத்தமா சொல்லுங்க, என் பங்கு ஏசப்பா. சொல்லு, பங்கு ஏசப்பா தான் என் பங்குன்னு சொல்லுங்க. ஆமா, நம்ம என்ன சொல்லுவோம், நீ தான்டா என் பங்கு அப்படின்னு கூடும். ஏசப்பா தான் நமக்கு ஒரே பங்கு. கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் பலனெல்லாம் நீர்தானையா, அவர் தான் நம்முடைய பங்கு. இன்னைக்கு அங்க எங்க ஓடுறீங்களே, சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஏன் சம்பாதிக்கிறதுலாம் பொத்தலான பையில விழுறது போல இருக்குது? சம்பாதிக்கிற காரணம் நிக்கவே மாட்டேங்குது கையில. ஏன் அப்படின்னா கர்த்தரை மறந்துட்டோம்.
கர்த்தர் பட்சத்தில் நிப்பேன்னு ஒரு காலம் தீர்மானம் எடுத்தோம். ஆனா இப்ப கர்த்தரை மறந்துட்டோம். கர்த்தரை மறந்த உடனே பண ஆசை உள்ள வந்துருச்சு, எல்லா பாவமும் உள்ள வந்துருச்சு. நீ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்க யாராகிலும் இருக்கிறீர்களா? நீ கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும் ஆசைப்பட்டனா இந்த பணத்திற்கு, பண ஆசைக்கு விரோதமான எதிர்த்து நிற்க வேண்டும். பணம் தேவை, பணம் கர்த்தர் கொடுப்பார். எப்போ தெரியுமா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவரை தேடும்போது இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பார். ஆமென். சத்தமர் ஆமென். கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். முதல்ல எதற்கு எதிர்த்து நிற்கணும்? ரெண்டாவது எதிர்க்கணும் பண ஆசைக்கு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு 5 minutes பாஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட். சத்தமா சொல்லுங்களேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தமா சொல்லுங்க. துருபதேசம், false doctrines. Stand against false doctrines. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ரொம்ப கடைசி காலம். துருபதேசம் எல்லா இடத்துலையும் பயங்கரமா கொரோனாவை விட அதிகமாக பரவிட்டு இருக்குது. பிசாசு அங்க எங்கன்னு கை வச்சு கடைசியில் பைபிள்ல கை வச்சுட்டான். பார்த்தீங்களா? நான் தயவு செஞ்சு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், நான் இதை சொல்லக்கூடாது, பட் நான் பாரத்தோடு சொல்றேன், பைபிளை தூக்கிட்டு வர யாரையும் நம்பிடக்கூடாது. ஆமே, நான் பைபிள் தூக்கிட்டு நான் யாரை வந்தாலும் நம்பிடாதீங்க. பிசாசும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தமராமே, ரொம்ப கூர்ந்து இந்த காரியங்களை நீங்க கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். துருபதேசம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? ஒரு காலத்துல நல்லா தானே ஓடிட்டு இருந்த, உண்மையான சத்தியத்திற்கு கேட்காமபடி உன்னை தடை செய்தவன் யார்? உன் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? இந்த ஜெனரேஷன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்படி நான் கேட்கிறேன். கேட்கறதெல்லாம் நம்பிடக்கூடாது. எல்லாரும் என்ன பாருங்க, அப்புறம் ஜோம் பண்ணலாம். ஆமா, கேட்கறதெல்லாம் நம்பிடக்கூடாது. கேட்கறத நம்பிடக்கூடாது. நீங்க போற சபையில அதுவே உங்களுக்கு, அங்க கூறப்படுகிற சத்தியமே உங்களுக்கு போதுமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே, அதுவே உங்களுக்கு போதுமானது. அதுவே பரலோகத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போயிடும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க இங்க இங்க எங்கன்னு கேட்டுட்டு கட்சியில ஒண்ணுமே தெரியாம நரகத்துக்கு போயிடக்கூடாது. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, ஒரு காலத்துல நல்லா தானே ஓடினீங்க, ஆனா இப்ப ஏதோ ஒரு சத்தியம் கேட்க நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, பாவத்தை செய்யி, ஆண்டவர் கடைசி வரைக்கும் மன்னிச்சுட்டே இருப்பார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஹைப்பர் கிரேஸ் டாக்டரின்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதை கேட்க. அதுதாங்க எங்களை உற்சாகப்படுத்துது. நீங்க என்னன்னா பாவத்தை செய்யாதன்றீங்க, இதை ஆண்டவர் ரொம்ப கெட்டவர்ன்றீங்க, ரொம்ப கெட்டவராகவே ஆண்டவரை காட்டுறீங்களே. ஆனா இந்த உபதேசம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களை ரொம்ப என்டர்டைன் பண்ணுது. இந்த ஜெனரேஷன் ஒரு பெரிய ஆபத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் பல நாட்களாய் என் இருதயத்தில் அந்த பாரத்தை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய தப்பான காரியத்திற்கு நேரா போயிட்டு இருக்கிறாங்களேப்பா அந்த ஜெனரேஷன். பிசாசு டார்கெட் பண்றதெல்லாம் இந்த எலும்பு போகிற சந்ததியை தான். நீங்கள் கர்த்தருக்காய் நிற்கணும்னு தீர்மானிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் எந்த இடத்திலும் நிற்க நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். No compromise when you stand for God. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை. இப்படிப்பட்ட கள்ள போதகர் உங்களுக்குள்ளே வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே வருவார்கள். 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததினால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு கிறிஸ்துவை வேற மாதிரி அவங்க பிரசங்கிப்பாங்க அப்படின்னு. இந்த கள்ள தீர்க்கதரிசனத்தை எப்படி அறிஞ்சிக்கிறது, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி
அறிகிறதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, கனிகளாலே அவர்களை அணிய முடியும். எதால அறிய முடியும்? சத்தமா, கனிகளாலே. நான் இன்னைக்கு மிகுந்த வருத்தத்தோடு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், கனிகளாலே நீங்கள் வருகிறவர்களை அறிய வேண்டும் என்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். அவங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆண்டவரோடு அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சத்தியத்தை எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னு பாருங்க. ஆண்டவருடைய வசனம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு அதை பாருங்கயா. அதெல்லாம் பார்க்கறது இன்னைக்கு மறந்துட்டோம். நம்ம பார்க்கறதெல்லாம் அவங்க எவ்வளவு உயரத்தில் இருக்கிறாங்க, அவங்க பாட்டு எவ்வளவு லட்சத்தை தொட்டு இருக்குது, இன்னைக்கு அதுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கிறோம். இவங்க இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறாங்களே, இவ்வளவு தூரம் இவங்க பாட்டு ரீச்சா இருக்குதே. பிசாசு அதெல்லாம் ரொம்ப அழகா ஹைட்டா தூக்கிட்டு போய் நிக்க வச்சு அங்கிருந்து பொத்துன்னு கீழே தள்ளி விடுவான். ஆனால் நீங்க பார்க்க வேண்டியதில் என்ன தெரியுமா? அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, வசனத்தை எப்படி போதிக்கிறாங்க, சத்தியத்தை போதிக்கிறாங்களா, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, ஆண்டவர் சொன்ன அந்த 9 கனிகளும் அவர்களுக்குள்ள இருக்குதா, எல்லாத்தையும் கனிகளாலே அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த கடைசி காலத்துல துருபதேசம் கொரோனா விட ரொம்ப பயங்கரமா பரவிட்டு இருக்குதியா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி இவங்களா கீழே விழுந்துட்டாங்களான்ற அளவிற்கு துருபதேசம் அவ்வளவு வேகமா பரவி கொண்டிருக்கிறது. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு தூக்கிட்டு வெளியே கொண்டு போயிடும். நீ கர்த்தர் பட்சத்தில் நிற்க விரும்பினால் இப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு நீ எதிர்த்து நிற்றுதான் வேண்டும். ஆமென். சத்தமர் ஆமென். வாயில வார்த்தை வர மாட்டேது. அது எப்படி பாஸ்டர், இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் பிசாசு. ஏசப்பா ரொம்ப வேதனைப்பட்டு அந்த சீஷர்களை பார்த்து, அவருக்கு பெரிய சீஷர்கள் கூட்டம் இருந்தாங்க, அதுல க்ளோஸ் 12 இருந்துச்சு, அதுலயும் க்ளோஸ் 3 பேர் இருந்தாங்க. ஏசப்பா ஒரு நாள் கடினமான உபதேசத்தை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது இந்த சீஷர்கள்லாம் சொன்னாங்களாம், இது ரொம்ப கடினமா இருக்குப்பா இந்த உபதேசம், நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. என்ன சொன்னாங்களா? சத்தமா, நீ 4 மணிக்கு விட்டா நாங்களும் தான் போவோன்ற மாதிரி பார்க்காதீங்க, நான் விட்டுறேன், நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏசப்பா திரும்பி பார்த்து இவங்களை பார்த்து கேட்டாரா, நீங்களும் போய்விட மனதுள்ளவர்களா இருக்கிறீர்களோ? உனக்கு அதான் பிடிச்சிருக்காடா, உன்னை என்டர்டைன் பண்ற இடம் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அது சத்தியம் இல்லப்பா. அந்த அவங்கள பார்த்து ஆண்டரை கேட்கும் போது அவங்க சொன்னாங்களாம், நாங்க எங்கப்பா போவோம், சத்திய வசனம் உங்களிடத்துல தான் இருக்கிறது. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. My kind request to all my fellow believers, youngsters, ஒரு யார் வந்து உங்களுக்கு பிரசங்கித்தாலும் தயவு செய்து நீங்க எங்க உங்க வீடு எங்க நீங்க வசனத்தை கேட்டாலும் எங்க கேட்டாலும் அது எல்லாம் அந்த வசனத்தின் ட்ராக்ல இருக்கா, அந்த வசனத்தில் இருக்கிறபடி இருக்குதான்னு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து கொள்ளும்படியா உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கேட்காதான் நம்ம இருந்தீங்கன்னா கட்சியில் அவள் தான் பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். தயவு செய்து இந்த ஜெனரேஷனை பார்த்தா ஒரு பாரத்தோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிசாசு மிகுந்த ஆக்கிரோஷத்தோடு கடைசி காலம் என்றபடியினால் மிகுந்த ஆக்கிரோஷத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு இருக்கிற டார்கெட் பைபிளை வச்சு அவங்களை குழப்பிடணும், வாலிபர்களை குழப்பிடணும், சத்தியத்திற்காய் நிற்க விடாதபடி வாலிபர்களை குழப்பி விட்டணும்னு பல வகைகளில இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள டீச்சிங்ஸ் இன்னைக்கு உள்ள வந்துடுச்சு. ஒரு ஃபேமஸான ஒரு பாஸ்டர், I don't want to tell his name, he is not from India, அதை சொல்லிடுறேன். அவர் ஒரு பெரிய பிரசங்கியாரு. அவர் பிரசங்கிக்கிறாரு, நீ பாவத்தை அறிக்கையிட தேவையில்லை, you don't have to confess your sins to God. எந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவத்தை ஒருவன் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது when we confess our sins. ஆனா அவர் சொல்றாரு கன்ஃபஸ் பண்ண தேவையில்லை, அதான் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தயவு செய்து உங்களை கையெடுத்து கேட்கிறேன், இந்த லைவ்ல இருக்கிறவங்க எல்லாரையும்
ப்ளீஸ் டோன்ட் கோ பிஹைண்ட் ஃபால்ஸ் டாக்டர்ஸ். உங்க வாழ்க்கை இழந்து விடுவீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப இனிமையா இருக்கும்பா, ஆனா சத்தியத்திலிருந்து உங்களை விலக்கி கொண்டு போயிரும்பா, வேற எங்கேயா கொண்டு போயிரும். இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு வேற மாதிரி பொற்றை பண்ணி இன்னைக்கு பிரசங்கிக்கிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து கேர்ஃபுல்லா இருக்கும்படி உங்களை கேட்கிறேன். வரப்போகிற ஜெனரேஷன்ல உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை கெடுப்பதற்கு பொல்லாத பிசாசு பல வகைகளிலே உங்களை விட வைக்க அவன் பல வகைகளே அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதுல ஒன்று இந்த ஃபால்ஸ் டாக்டரன்ஸ். வேதத்திலிருந்து உங்களை விலகிட்டான்னு சொன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்க வாழ்க்கையில. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ப்ளீஸ் ப்ளீஸ். ஆண்டவருடைய பாரத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பாரத்தை வச்சுட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக நிற்க இன்னைக்கு நீங்க தீர்மானித்து இங்க இன்னைக்கு ஒரு ஆயத்தத்தோடு வந்திருந்தீங்கன்னா, you have to stand against false doctrines. ஒருவேளை உங்க நண்பர்கள் அந்த அப்படிப்பட்ட போதனையில இருந்தாங்கன்னு சொன்னா, please cut the relationships. ஏன்னா அவனுக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவனுக்கு புரிய போறது இல்லை. அவன் ரொம்ப டீப்பான காரியத்துக்குள்ள போயிட்டான். தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நண்பர்களுடைய கூட்டம் உங்களுக்கு வேணவே வேண்டாம். நீங்க தனியா இருந்தாலே பரவாயில்ல, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். நாங்கள் பிரசங்கியாத வேற ஒரு கிறிஸ்துவை பிரசங்கிப்பார்கள். கிறிஸ்துவை வேற மாதிரி போற்றே பண்ணுவாங்க. ஏசாப்பா ரொம்ப நல்லவர் தான், உண்மையாவே ரொம்ப நல்லவர் தான், அவர் தவறானவர்னு எங்கேயும் சொல்லல, ரொம்ப நல்லவர் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன அறிஞ்சிங்கன்னா பிதாவையும், சத்தமா, பிதாவையும் நீங்க அறிவீங்க. பிதா எப்படிப்பட்டவர்? பாவத்தை வெறுக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் சான்ஸே கிடையாது. கிருபையின் காலத்தில் ஆண்டவர் ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார், செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அறிந்தால் நீங்கள் பிதாவை அறிந்து கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் அதே லெவல்ல தான் இருக்கிறாரு. கிருபையா உனக்கு இறங்கி ஒரு சான்ஸ், ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு அத அட்வான்டேஜ் எடுத்துட்டு பாவத்தோட விளையாடிட்டு சத்தியத்திலிருந்தே கடைசியில பிசாசு உங்களை தூர தூக்கிட்டு போயிடுவான். அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னா கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் பட்சத்தில் யார் இருக்கிறீர்கள்? இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நிற்கலாம். தேங்க்யூ. கர்த்தர் பட்சத்தில் நிற்க தயாராயிருங்கள். கர்த்தர் பட்சத்தில். தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் ரொம்ப அழகா இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதை குறித்து இந்த 3 காரியங்களும் ரொம்ப அழகாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நாள் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஸோ ஒரு 10 கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்கணும்னு நினச்சேன். கேட்டுக்கலாமா? என்னாச்சு, டைம் ஆச்சா? கேட்டுக்கலாமா? கேட்கலாமா வேணாமா? கேட்கலான்றவங்க கை தூக்க பார்க்கலாம். ஓ பரவாயில்ல. ஸோ எல்லோரும் கேட்கலாம். ஓகே. ஸோ ஒரு பாஸ்டர் பாடுற ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த